ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்கி ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்கி கிடைத்த இந்த பிறவியில் ஒரே தாய், ஒரே குலம், ஒரே குணம், ஒரே செயல் என்ற சிந்தனையோடு வாழ இந்த அவதார காலத்தில் நமக்கு அம்மா தந்திருக்கிற ஆன்மீகம் மிக அற்புதமானது. உலகம் இதுவரை காணாத ஆன்மீகம். எத்தனை அவதாரங்கள் இந்த உலகம் முழுவதும் நிகழ்ந்திருந்தாலும் ஏழை எளிய மக்கள் முதல் சின்னஞ்சிறு குழந்தைகள் வரை அத்தனை பேருக்குமான ஒரு ஆன்மீக ருசியை, ஆன்மீக நெறிமுறையை, வாழ்வதற்கான வாழ்க்கையின் நெறிமுறைகளை உணர்ந்து வாழ்வதற்கான வழிவகைகளை மிக எளிமையாக தந்த முதல் பீடம் மருவத்தூர் மண்தான், மாதெய்வம் பங்காரம்மா அவர்கள் மட்டும்தான். இதை ஆழ்ந்து பார்த்தோம் என்றால் தெரியும், எத்தனையோ கோயில்கள், எத்தனையோ வழிபாடுகள், ஏதேதோ மந்திரங்கள், அத்தனையும் உண்மைதான், அத்தனையும் சிறப்பானவைதான். ஆனால் அத்தனையும் தாண்டி இந்த உலகம் சாதி மத பேத பிரிவினைகளை செய்து மனித குலத்தை விதவிதமான வகைகளிலே வகைப்படுத்தி விதவிதமான நெறிமுறைகளிலே பாகுபடுத்தி கண்ட அந்த நெறிமுறைகளையெல்லாம் கடந்து நீ எந்த தேசத்தில் பிறந்திருந்தாலும், நீ எந்த மொழியில் மந்திரம் சொன்னாலும், நீ எந்த தெய்வத்தை நோக்கி சொன்னாலும், நீ சொல்லும் மந்திரம், நீ வணங்கும் தெய்வம், நீ வழிபாட்டும் சொல்லுகின்ற மந்திர மொழி, நீ ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பாலிருந்து வேண்டினாலும் அந்த மந்திரங்களையும் அந்த வழிபாட்டையும் ஏற்பவள் நான் தான் என்ற உறுதியை முதலாக தந்த தெய்வம் நம் அவதார பெருந்தெய்வம் பங்காரம்மா அவர்கள்தான். அவதாரம் என்பதே இறங்கி வருவது தானே. நாம் இருக்கும் இடத்திற்கு இறங்கி வருவது தெய்வம் என்றால் அது இறங்கி வர வேண்டிய காலம் எத்தனையோ நிகழ்ந்திருக்கிறதே. ராமன் வரவில்லையா? கிருஷ்ணன் வரவில்லையா? இயேசுபெருமான் வரவில்லையா? நபிநாயகம் என்ற ஞானி வரவில்லையா? எத்தனை அவதாரங்கள், எத்தனை ஞானிகள், எத்தனை சித்தர் பெருமக்கள், எல்லோரும் வந்தார்கள். ஆனால் எல்லோருக்கும் மிக குறைந்த அளவில் மட்டும்தான் மக்களை சந்திக்கவும் அவர்களுக்கான குறைகளை தீர்க்கவும் தேடி வந்த அவர்களுக்கு அருள் செய்யவும் அவர்கள் அருள் பாலித்தார்கள். ஆனால் இந்த தாய் மக்கள் இருக்கும் இடம் தேடியும் சென்றாள். தான் இருக்கும் இடம் தேடி தன் மக்களை லட்சக்கணக்கில் வரவும் வைத்தாள். அப்படி சில நூறாக வந்த மருவத்தூர் பூமி பல ஆயிரங்களாக, பல லட்சங்களாக ஆகும்படியான மாபெரும் விழாவாக அமைந்திருப்பது அம்மா தந்த மிக எளிமையான ஆனால் மிக வலுவான, நினைத்தவுடன் சாதிக்கவல்ல மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் அம்மா எளிதாய் நமக்கு தரவல்ல ஒரு பெரிய வாய்ப்பான விழா தைப்பூச இருமுடி விழா. அந்த தைப்பூச இருமுடி விழா என்பது நமக்குள்ளே எத்தனையோ இருட்டு, எத்தனையோ கவலை, எத்தனையோ ஏக்கம், எத்தனையோ வருத்தங்கள், பகை, கோபம் முடிச்சு வச்சிடணும், இதோடு அவ்வளோதான், இனிமேல் நமக்கு இல்லை. உடம்பாலும் மனதாலும் உறவாலும் கல்வியாலையும் தொழிலாலையும் வாழ்க்கையினுடைய எல்லா நிகழ்ச்சிக்குள்ளும் இன்றைக்கு இந்த கலியுக மனிதன் கண்ணீர் வடிக்காத நேரமும் இல்லை, கசிந்து உருகாத நாளும் இல்லை. வாழ்க்கையை சுமையாக வாழ்கின்ற வாழ்க்கைக்கு உரியவர்களாக இன்றைய மனிதன், ஏன் குழந்தைகள் கூட இன்றைக்கு சலிப்படைகிறார்கள். எனக்கு ஒன்றுமே பிடிக்கல, படிக்கவே பிடிக்கல, படிக்கலையா? என்னவோ டீச்சர் அடிக்கிறாங்க, நீ சரியாக படிக்கலேன்னு தானே, படிக்கலைன்னா அதுக்காக அடிக்கலாமா என்று கேட்குற அளவுல நீ கவனமாக இருந்திருக்கணும்ல. இருக்கணும் தான், ஆனால் இங்கே வீட்டுக்கு வந்தால் அப்பாவும் திட்டுறாங்க, அண்ணனும் அடிக்க வர்றான், படிக்கவும் முடியலை. ஏன்ப்பா? எனக்கு விளையாடவே நேரம் இல்லை. அந்த குழந்தைகிட்ட இருக்கிற வேண்டுதல் என்னென்னா விளையாடவே நேரம் இல்லை. ஆக எல்லாவற்றுக்குமான நேரங்களை குழந்தைகளும் எதிர்பார்க்கிற, பெரியவர்களும் எதிர்பார்க்கிற இந்த வாழ்க்கை கொஞ்சம் வினோதமான, வேடிக்கையான, ஆனால் விவரமற்ற வாழ்க்கை தான். ஆனால் இந்த வாழ்க்கையை ஆன்மீகத்தின் மூலமாக அம்மா மன நிறைவோடு, மன நிம்மதியோடு, ஆத்ம பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, உறவுகளை மதித்து, குடும்பத்தை மதித்து, சமூகத்தை மதித்து, கிடைத்த இந்த பிறவியை மதித்து வாழ்வதற்கு அம்மாவினுடைய ஆன்மீகம் நம்மளை விரல் பிடிச்சு கூட்டிகிட்டே போயிட்டுருக்குது. இது ஏதோ கோயில்களுக்குள் நுழைந்தோம், வந்தோம், கும்பிட்டோம், ஒரு பாலாபிஷேகம் பண்ணோம், அம்மனுக்கு ஈசனுக்கு ஒரு புடவை சாத்தினோம், ஒரு ஆடை சார்த்தினோம், தேங்காய் பழம் உடைச்சோம், கும்பிட்டோம், கோயிலை சுற்றி வந்துட்டோம், கும்பிட்டோம், ஒரு ஓரமாக உட்கார்ந்தோம், மந்திரத்தை சொன்னோம், வந்தோம். இல்லை, மருவூர் மண் என்பது உலகத்திற்கான ஆன்மீக பீடம் என்கிறாள் அம்மா. உயிர்குலத்தினுடைய தாய் வீடு என்று சொல்லுகிறாள். மானுடத்தின் சரணாலயம் என்று அம்மா சொல்லுகிறாள். இந்த பூமியை மிதித்த உடனேயே நமக்குள் தடக்கென்று ஒரு மாற்றம் நம்ம மனசுக்குள்ளே வர்றது தெரியும்.
ஏன்னா சொல்லிக்கிட்டு உள்ள வரையிலேயே நம்ம சொல்லுவோம்ல, ஓம் சக்தி அம்மா, என்னைய தெரியும் தானே, என் மனசு தெரியும் தானே, என் வாழ்க்கை தெரியும் தானே, தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய தப்புமா, தப்பு தப்பாக பேசிட்டேன், தப்பு தப்பாக செஞ்சுட்டேன், பண்ணிட்டேன் அது எல்லாத்தையும் மன்னிக்கிறதுக்கு மனுஷன் மன்னிக்க மாட்டாமா, உறவு மன்னிக்காதம்மா, நீ தெய்வம் இல்லையாம்மா, மன்னிச்சிருவே இல்லைம்மா. இப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டே வந்த அம்மா முன்னால் நிற்கையில் தான் படைத்த தன் பிள்ளைகள் தன்னை தேடி வந்ததை மட்டும்தான் அவள் வரவில் வைப்பாள். நம்முடைய கவலைகளை, வருத்தங்களை, நம் குற்றம் குறைகளை சொல்கிறதெல்லாம் அம்மா இருக்கட்டும் செல்லம், விடு, அம்மாட்ட வந்துட்டே இல்லை, நான் அம்மா பார்த்துக்கிறேன். அம்மா நம்மை வரவேற்கின்ற வரவேற்பு ஒவ்வொரு விழாவிலுமே ஒரு உன்னதமான வரவேற்பாக இருக்கும். அதிலும் குறிப்பாக இந்த இருமுடி கால வரவேற்பு மிக வித்தியாசமானது. ஏன்னா நாம் நினைத்த கற்பனை செய்து இந்த வருஷம், அக்கா நீங்களாம் இருமுடி போடுறீங்களா, அவங்க போடுறாங்களா, இவங்க போடுறாங்களா, நானும் போடட்டுமா, போடு கட்டாயமாக போட்டுக்கோ, எத்தனை கஷ்டம் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கிறேல்ல, வீட்டு பிரச்சனைன்னு சொல்கிற, பாதி கட்டினது கட்டாமே அப்படியே கட்டாந்தரையாக கிடக்குன்ற, பிள்ளை படிக்க போக மாட்டான்ற, விட்டுட்டு போனவர் இன்னும் வரலேன்ற, கல்யாணத்துக்குன்னு எல்லா முயற்சியும் பண்ணி அத்தனை மண்டபம் வரைக்கும் பார்த்துட்டோம், வேணான்னு சொல்லிட்டாங்கன்ற, எல்லா நிலையிலும் உருவானோம் வாழ்க்கைன்னு நினச்சோம். மருத்துவர் கடைசியில் சொல்லிட்டாங்க, ஆண்டவன் தான் பார்த்துக்கறணுன்னு. மருத்துவன் கையில் இருக்கிற அத்தனை வைத்திய நெறிமுறைகள் இருந்தும் நீங்கள் கடவுளை வேண்டிக்கங்கன்றாங்க. சில நேரம் நீங்கள் வேண்டிய கடவுள் தான் காப்பாற்றியது என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். கிடைக்காது, முடியாது, நடக்காது, இனி இல்லை வாய்ப்பு என்று எதெல்லாம் இந்த உலகம் முடிவு கட்டி முடிக்கிறதோ அதை அத்தனைக்கு முடியும், நடத்துவேன், தருவேன், வாழ வைப்பேன், வழிநடத்துவேன், உன்னை வலிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகின்ற உத்தரவாதத்தை நேருக்கு நேராக, அது அருட்கொடமாக இருந்தாலும் சரி, புற்று மண்டபத்தின் அருள்வாக்காக இருந்தாலும் சரி, எந்த இடத்திலும் அம்மா சத்தியம் மாறாமல், வாக்கு தந்தால் பொய்க்காது, வரம் தந்தால் மாறாது. அம்மா அப்படிப்பட்ட ஒரு உணர்வுகளை ஒவ்வொரு உயிருக்குள்ளும் ஊட்டி வைத்திருக்கிறாள். மறுவூரை தேடி வந்த தன் செவ்வாடை பிள்ளைகளுக்கு அவள் தந்த அடையாளம் செவ்வாடை என்பது தீங்குகளும் தீவினைகளும் தீயவர்களும் நமக்குள்ளேயே ஒரு தீமையான எண்ணங்களும் கூட நெருங்க முடியாத அளவிற்கு நம்மை காக்கின்ற கவசமாக செவ்வாடை கொடுத்து, நமக்கான பெயர்கள் எங்கெங்கேயோ இருந்திருக்கலாம், ஜாதி பெயரை வச்சு, மத பெயரை வச்சு, நம்ம செய்கிற தொழிலை வச்செல்லாம் இருக்கும். ஆனால் சக்தி என்கின்ற அடையாளத்தை சின்னஞ்சிறு குழந்தை முதல் வயது மூத்த பெரியவர்கள் வரை அத்தனை பேருக்கும் சக்தி என்கின்ற ஒரு இனிஷியல்னு சொல்லுவோமே, அப்படி ஒரு முதற் பெயரை கொடுத்து எளிமையான வழிபாடு. அம்மா தந்தர் மந்திரங்களை நினைத்து பார்த்தால் அந்த மந்திரத்தினுடைய, அதுவும் மூல மந்திரத்தினுடைய சூட்சுமத்தை கொஞ்சம் உற்று பார்த்தோம் என்றால், ஓம் சக்தியே, பராசக்தியே, எங்கும் பரந்த பிரபஞ்சமே, ஓம் சக்தியே, ஆதிபராசக்தியே, பிரபஞ்சமாய் விளங்குகின்ற ஆதி தாயாகிய பராசக்தியே, ஓம் சக்தியே, மருவூர் அரசியே, இந்த பிரபஞ்சத்தின் தாயாக விளங்குகின்ற மருவூர் மண்ணிலே அவதரித்த உலக உயிர்குலத்தை ஆளுகின்ற தெய்வமே, ஓம் சக்தியே, ஓம் விநாயகா, ஆதிபராசக்தியின் ஒரு அம்சம் விநாயகப் பெருமான் என்பதை காஞ்சி காமாட்சி அம்மன் ஆலயத்தை சுற்றி வருகின்ற பொழுது அங்கே சில உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ள முடியும். காஞ்சிபுரத்தினுடைய வரலாற்றிலே காஞ்சிபுரத்தின் காமாட்சியின் ஒரு அம்சம் விநாயகர் என்பது, இது நமக்கு தெரியாதில்ல. அந்த விநாயகர் என்பதை அம்மா எப்படி உள்ளே கொண்டாங்கன்னு, காஞ்சிபுரம் ஆலயத்திலே, காமாட்சி அம்மனுடைய ஆலயத்திலே சுற்றி வருகின்ற ஒரு இடத்திலே கண்ட நிகழ்ச்சி, அந்த படத்தோடு கூடிய அந்த செய்தி தான், ஓ, விநாயகனுடைய அம்சம் என்பதே தாய்க்கு பிரியமானவன் என்று கேட்டிருக்கிறோம், தாயினுடைய அருளாசியை பெற்றவர் விநாயகர் என்று தெரிஞ்சிருக்கிறோம். ஆனால் அந்த தாயினுடைய அருளம்சம்தான் விநாயகன் என்பது நினைக்கிறப்போ, ஓ, இப்படி ஒரு காரியத்தை வைத்து தான் அம்மா மூலமந்திரத்திற்குள் விநாயகன் என்ற அந்த அடையாளத்தை அமைத்தாளா என்று விநாயகனாக இருக்கிறேன். ஓம் சக்தியே, ஓம் காமாட்சியே, உலக உயிர்குலத்தினுடைய எல்லா விருப்பங்களின் இடமும் அவளே. காமம் என்றால் விருப்பம் என்று பொருள், இஷ்டம் என்று பொருள், நாம் விரும்பியதையெல்லாம் தருகின்றவள் என்று பொருள். ஓம் சக்தியே, பங்காரு காமாட்சியே, தங்கமயமான ஒளிமயமான என்றைக்கு மாறாத ஆற்றலும் அருளும் நிறைந்தவள் இந்த காமாட்சி என்று காட்டுகின்ற பங்காரு காமாட்சி. இப்படி ஒரு மூல மந்திரத்தை அம்மா சொல்லுது. மந்திரமே சொல்ல முடியலையா, ரொம்ப தவிப்பாக இருக்கா, எங்காவது ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து ஒரே ஒரு தடவை அம்மான்னு என்னை நினச்சி அந்த மூல மந்திரத்தை மட்டும் சொல்லு. அம்மா, மூல மந்திரம் மட்டும் சொன்னால் போதுமாம்மா? யார் கேட்குறா? ஒரு இளவயது பையன் 3-4 முறை நான் தேர்ச்சி அடைஞ்சு பரீட்சை எழுதி போயிட்டேம்மா. நான் வந்து கோயிலுக்கு பாட்டி சொன்னான்லாம் வந்தேன். நான் உங்களையும் பார்த்தேன், என் பாட்டி தான் உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. எப்போம்மா நான் தனியாக வந்திருக்கிறேன், நான் தனியாக வந்தால் நான் உங்கள்கிட்ட நிறைய பேசலாமான்னு வந்தேன். அப்படியா? என்ன பேச போகிற? என்ன பேச? ஏன் நான் ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறேன்? நீ என்னெல்லாம் படித்த?
நல்லா எல்லாம் படித்தேன். இல்லையே, படிக்கிற காலமெல்லாம் நமக்கு செல்ஃபோன் கையில் இருந்துச்சே, அதுக்குள்ளே இருக்கிற எல்லா காட்சியும் பார்த்து முடிக்க வேண்டி இருந்துச்சே, இதுக்கு இடையில் படிக்க வேண்டியே இருந்துச்சே. படிப்பை பற்றிய பயம் என்பதை விட உன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் கேட்குற அந்த கேள்விகளுக்கு மட்டும்தான் நீ பயந்திய ஒழிய தாய் தகப்பன் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற அந்த படிப்பை பற்றி யோசித்தியா? எல்லாம் யோசிக்கிறேன், ஏனோ நான் சரியில்லாமல் இருக்கிறேன், என்னை சரி பண்ணிடுவீங்களா? உன்னை சரி பண்ணுறதுக்கு தான் ஒன்று சொல்கிறேன். மூலமந்திரம் சொல்லுவியா? மூலமந்திரம்னா பக்கத்தில் ஒரு அம்மா நிற்கிறாங்க, சொல்லுங்கள் அந்த மூலமந்திரத்தை. அவங்க உடனே கை கூப்பி, ஒரு 80 வயது அந்த மூதாட்டி கை கூப்பி அம்மா முன்னால் எவ்வளோ பெரிய கொடுப்பனை பாருங்கள். தெய்வத்திற்கு முன்னால் அவர்கள் கை கூப்பி அருக்கூடத்தில் சொல்கிறாங்க, தம்பி நான் சொல்ல சொல்ல சொல்லுங்கள். சொல்கிறேன்னு அம்மாவை பார்க்குறார், இந்த மூதாட்டியை பார்க்குறார். அந்த குழந்தை ஓம் சக்தியை பராசக்தியை சொல்ல சொல்ல அவன் சொல்கிறான். சொன்னாங்கள்ல, இதை அவங்ககிட்ட சொல்லி ஒரு புஸ்தகம் இருக்குது, அம்மாவுடைய மந்திர புஸ்தகம். அது ஒன்று வாங்கி உன் பைக்குள்ளே போட்டு வச்சுக்கோ. அதில் எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்த மூல மந்திரத்தை மட்டும் சொல்லு. திரும்ப வர்றான், ஒரு 2 வருஷம் கழித்து வர்றான், கோட்டு சூட்டோடு வர்றான். என்னன்னா, இங்கே விழுப்புரத்தில் இருக்கிற ஒரு கல்லூரியில் அவன் சொற்பொழிவாற்ற வந்திருக்கிறானாம். ஒரு கெஸ்ட்டாக அவனை கூப்பிட்டுருக்குறாங்களாம். அவன் பரீட்சையெல்லாம் தேர்ந்த பிற்பாடு அவன் கல்லூரியை இவனை பாராட்டுகிற அளவுக்கு சிறப்பு செஞ்சதுனால இந்த கல்லூரியை அவனை கூப்பிட்டு பாராட்டுதான். இவனுக்கு நினைக்கவே இல்லை, ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் ரொம்ப கடினமானதான், அந்த கடினமானதை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கான்னு சொல்லி அந்த கல்லூரி பாராட்டினதில் அந்த கல்லூரியிலே இந்த குறிப்பிட்ட பாடப்பகுதி எடுக்கிற ஒரு ஆசிரியர் இவனை அழைச்சிருக்கிறாரு. இங்கே பேச போகிறவன் இங்கே உள்ளே வர்றான். அந்த அம்மாவை அப்படி பார்க்குறான். அம்மா அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே கை வச்சுட்டு இவனை பார்க்குறாங்க. இவ்வளோக்கும் 2 வருஷமும் 3 வருஷம் கழிச்சு வர்றான். அப்படி வந்து நிற்கிறவனை என்ன முடியாதுன்னு சொல்லி மூலமந்திரம் சொன்னதுக்கு கோட்டு சூட்டு மாட்ட வச்சிருச்சா அம்மா. அப்படியே அவன் கண் கலங்கி நிற்கிறான். என் குடும்பம் பார்க்காத உடையம்மா இது, என் குடும்பம் பார்க்காத படிப்புமா இது, என்னை போல் இந்த உயர்வை இவ்வளவு குறைந்த காலத்தில் அடைந்தவர்கள் என் குடும்ப தலைமுறையில் யாரும் இல்லைம்மா. அம்மா நீங்கள் என்னைக்கு கூடவே இருங்கம்மா, என் ஒழுக்கத்தோட, என் நினைவுகளோட, என் படிப்போட, என் உயர்வுகளோட, என் குடும்பத்தோட தலைமுறையே இருங்கம்மான்னு கேட்குறான். அடாடா, நிறைய விவரமாக பேசுகிறியடா, யாருடா இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? நீங்கள் தான்மான்னு அப்படி கை காட்டுறான். நான் உன் கூட பேசவே இல்லையே, இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தானே வந்திருக்கிறேன். இல்லைம்மா, வைராக்கியமாக படிக்க வச்சிங்கம்மா, ராவும் பகலமாக படித்தேம்மா, உங்களை மட்டுமே நினச்சிட்டே படித்தேம்மா. என்ன நினச்ச? சும்மா சொல்லாதடா. எப்படி அந்த இறங்கி வந்து மனிதனுடைய இயல்புக்கு இறங்கி வந்து பேச முடியுது பார்த்தீங்களா? ஆனால் ஒன்று மட்டும் செய்ய, என்னம்மா, இருமுடின்னு ஒன்று இருக்குது பார்த்தியா? இன்னும் ஒரு 10 நாளில் வரப்போகுது இருமுடி காலம். அந்த இருமுடி, ஆமாம்மா பார்த்துருக்குறேன், இந்த கோயில்களுக்கெல்லாம் வெளியிலெல்லாம் போவாங்க, குலசைக்கு போவாங்க, எங்கள் ஊர் பக்கம் இங்கே ஐயப்பன் கோயில் போவாங்க. ஆமாம் எல்லோரும் போவாங்க. அதுபோல் தாய் இங்கே ஒரு 1982 வருஷத்துலேருந்தே கொடுத்துருக்கேன்டா அந்த வாய்ப்பை. சித்ரா பௌர்ணமி, ஆடி போகிறோம், அப்புறம் தைப்பூச இருமுடியெல்லாம் கொடுத்துருந்தேன். அப்புறம் அதையெல்லாம் ஜனங்க ரொம்ப காலங்கள் அப்படி வர முடியாமல் கஷ்டப்படுறாங்கன்னு தைப்பூச இருமுடின்னு கொடுத்துட்டேன். செவ்வாடை போட்டுக்கோ, இருமுடி மந்திரத்தில் கேட்டால் பக்கத்தில் இருந்தால் உனக்கு தான் இப்போ எல்லாம் தெரிஞ்சிருச்சே விவரம். அது மாதிரி இருமுடி போட்டு மாத்திரம் வந்துரு. கவனமாக அம்மான்ற நினைவோடு என் வாழ்க்கையை நீ பார்த்துக்கொள், உன் பணிகளை நான் செய்ய வாய்ப்பு கொடு, என் வாழ்க்கை எல்லாமே நீதான். அந்த எண்ணத்தை மாத்திரம் வச்சுக்கோ, மற்ற வேண்டுகோள்லாம் வேண்டாம். இன்றைக்கி இப்படி உன்னை கொண்டு வந்து நிறுத்திட்டேன் பார்த்தியானேல, அம்மா அது செஞ்சால் போதுமா, இருமுடி செலுத்தணுமா, செஞ்சிரு, விட்டுறாத, உன் வாழ்க்கைக்கான மிகப்பெரிய உத்தரவாதம் என்று அந்த 24-25 வயது பையனுக்கு அம்மா கொடுத்தாள் இந்த உறுதிமொழி பார்த்து சுற்றி இருந்த அத்தனை பேரும் அப்படியே திகைச்சு போய் நிற்கிறாங்க. இவ்வளவு நேரம் அந்த பையனோட அம்மா பேசிய பேச்சு நினைக்கையில் அதை அவன் மூலமாகவே கேட்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்த பொழுது ரொம்ப வியப்பாகவும் கொஞ்சம் பொறாமையாகவும் இருந்துச்சு. இந்த குழந்தை இப்படி நின்று தெய்வத்திற்கு முன்னால் நேருக்கு நேராக பேசி இருமுடி செலுத்த வாடா, உன் இருமுடியை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லுகிற உத்தரவாதத்தை அம்மா கொடுத்துருக்கேன். அப்போ இந்த உத்தரவாதம் தெய்வமே அழைத்து கொடுத்திருக்கிற விழா என்பது எங்கும் நடந்ததில்லை, எந்த ஒரு ஆன்மீக பீடங்களிலும் நடந்ததில்லை. வா, இருமுடி போட்டு வா. ஏனென்றால் இருள் சூழ்ந்த வாழ்க்கை பொதுவாகவே நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யுகங்கள் 4 மிக கொடுமையானதும் கடுமையானதும், வாழ்க்கையை அசைத்து பார்த்தும் மனித வாழ்க்கையை வேரோடு தூரோடு பிடுங்கி எறிந்து நிலைகுலைய வைக்கின்ற கொடுமையான காலம் இந்த யுகம். கண்ணீரும் கயமையும் கடமை மறந்த காரியங்களும் கலக்க மிகுந்த வாழ்க்கை செயல்களும் மிகுந்து தலைவிரித்து ஆடுகின்ற காலம். இந்த காலத்தில் ஆன்மீகமும் பக்தியும் நல்ல தொண்டு மனப்பான்மையும் தான தர்மங்களும் மட்டும்தான் மனிதனை
அவனையும் அவன் குடும்பத்தையும் அவன் வாழ்க்கையும் ஏன் இந்த உலகத்தையும் வாழ வைக்கும். அதன் மூலமாகத்தான் இந்த இயற்கையும் செழிக்கும் என்ற அம்மா படிப்படியாக நமக்கு சொல்லி சொல்லி கொண்டு வந்த வாழ்க்கை. இருமுடி எல்லாரும் கட்டுறாங்க, நானும் இருமுடி. இது ஏதோ சந்தோஷத்துக்காக எல்லாருமா சேர்ந்து அவங்களும் செவ்வாடை கட்டி அவங்களும் அம்மா டாலர் போட்டு ஒரு சிவப்பு மணி மாலையில் ஒன்று மாலையும் கழுத்தில் போட்டு நெத்தி நிறைய சந்தனம் தடவி குங்குமம் வச்சு அப்படியே ஒரு விரதமம்ல அப்படியே விரதம்னு சொல்லி சொல்கிறாங்க. விரதமாக இருந்துட்டு அப்படியே ஒரு பை மயிர் கொடுக்குறாங்க, அதை தோளில் போட்டு சாமின்னு சொல்லி வேண்டிட்டு போனோன்னா அங்கே கோயிலில் போனதுமே ஏதோ அபிஷேகம் பண்ணுவாமா நம்ம கையால். இப்படி ரொம்ப ஈஸியாக பேசுகிற விஷயம் இல்லை. பார்த்து 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 அம்மா கிட்ட இந்த இருமுடி காலத்தில் 3 விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். 1 விரதம் என்பது, 2 வழிபாடு என்பது, 3 முடிந்தவரை நம்மால் முடிந்தவரை எவருக்கேனும் நல்ல தான தர்மங்களை செய்வது. இந்த 3 இந்த இருமுடி காலத்தினுடைய மிகப்பெரிய விஷயங்கள். விரதம் என்பதே ஒரு நல்ல கோரிக்கையை முன்வைத்து தன்னைத்தான் உற்று பார்ப்பது என்று பொருள். நம்மளை நாமே உணர்ந்து பார்க்கறது. ஆமாம், இத்தனை காலம் நான் பேசின பேச்சு, நான் எண்ணிய எண்ணங்கள், நான் வாழ்ந்த வாழ்க்கை, என்னால் உயர்ந்தவர்கள் உண்டா, என்னால் மகிழ்ந்தவர்கள் உண்டா, என்னால் என் குடும்பம் என்னை சுற்றியவர்கள் கண்ணீர் வடித்ததுண்டா, என் வார்த்தைகள் என் செயல்கள் எந்தெந்த வகையிலெல்லாம் என்று நம்மை நாமே உற்று பார்த்து, இந்த இப்போ சொல்கிறாங்களே எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வாங்க, இசிஜி எடுத்துகிட்டு வாங்க, இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம உடற்கூறுகளுக்கான என்னென்னவோ காரியங்களை எல்லாம் மூளையை பார்க்குறதுக்கு, நெஞ்சை பார்க்குறதுக்கு, கைகாலை பார்க்குறதுக்கு, எலும்பை பார்க்க, நரம்பை பார்க்கலாம் மிஷின்ஸ் இருக்குது. அதுபோல் விரதம் என்ற ஒன்று நம்மை நாம் உற்று பார்த்து சீர்படுத்தி கொள்ள ஒரு எக்ஸ்ரே கதிர்வீச்சு போல் நம்மை நாம் படம் பிடித்து பார்க்கிறோம் அப்படின்னு அது ரொம்ப விவரமான ஒரு நிலையிலே அம்மா ஒருவருக்கு சொல்லுகிறாள். உன்னை நீயே எக்ஸ்ரே எடுத்து பார்த்துக்கோ. விரதம் இப்போ இல்லை, விரதம்ன்றது என்ன, சாப்பிடாமல் இருந்துருந்தா மட்டும்தான் விரதமா? உன்னை நீயே உற்று பார்த்து உணர்ந்து பார்ப்பேல, அப்படி பார்க்குறப்பெல்லாம் உனக்கே ஒன்று புரியுமில்ல, அதுதான் விரதம். ஆக நம்மை நாம் புரிந்து கொள்ள, நம்மை நாம் தெரிந்து கொள்ள, இப்படி நான் வாழ்ந்திருக்கக்கூடாதே, இப்படி நான் பேசியிருக்கக்கூடாதே, இப்படி நான் வருத்தப்படுத்தி இருக்கக்கூடாது. என் உறவுகளே என்றாலும் எல்லா மனிதனும் குறை உள்ளவன் தானே, நான் செய்யலை, நான் பேசலை, நான் வாழலை கூடாது. எனவே விரதம் என்பது உணவில் மட்டுமல்ல, நம்முடைய உணர்வில், நம்முடைய செயல்களில், எல்லாவற்றிலும் அந்த விரதம் என்பது ஒரு கட்டுப்பாட்டுடன் கூடிய மனதையும் உடலையும் உணர்வையும் ஒழுங்குபடுத்துகிற ஒரு நேர்த்தி, ஒழுங்குபடுத்துகிற ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை இந்த இருமுடி காலத்தில் அம்மா அமைத்து கொடுத்திருக்கிறாள். ஒருவேளை உணவு மறுத்தால் போது, ஏன்னா அந்த நேரத்தில் 3 வேளையும் மறக்காமல் சாப்பிட்டு பழகுனவங்களா, அதுவும் அம்மா இன்னும் இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு, எனக்கு பசிக்குதேம்மா, என்னம்மா பண்ணிகிட்ருக்கீங்க, அடுப்படிக்கு ஒரு சத்தம் கொடுப்போம்ல, அம்மா இந்த வந்துட்டேன், ஏண்டி என்ன படுத்துறீங்க, இந்த வந்துட்டேன் இந்த வர்றேன். ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே அத்தனை பேரும் படுத்திருவீங்க, வேலைக்கு போகிறதுக்குள்ளே அப்பா படுத்திடுவார். இப்படி எல்லா படுத்தலுக்கு மத்தியிலும் அந்த தாய் சுட கொண்டு வந்து கொடுத்ததும் சாப்பிட்டு முடிச்சு, எல்லாம் நல்லா இருக்குமா, சாம்பார் தான் கொஞ்சம் சரியில்லை, இதெல்லாம் சொல்லி பார்ப்போம்ல. இந்த காலை ஒருவேளை உணவை கொஞ்சம் தள்ளி வைத்து, பசி என்றால் என்ன, இதற்கு உலகம் முழுவதும் பசித்துன்பத்திலே கோடான கோடி குழந்தைகள் எத்தனையோ நாடுகளில், சொமாலியா போன்ற நாடுகளிலே தவித்து கிடக்கிறார்களாமே, எது கிடைத்தாலும் உண்ணுகின்ற நிலையாமே. அப்படியெல்லாம் இருக்க நமக்கு 3 வேளை உணவின் உத்தரவாதம் இருக்கிறதே. ஒருவேளை உணவை யாரோ ஒருவருக்கு உணவு தானமாக செய்வதற்கு நான் ஒரு வாய்ப்பாக இந்த நாளை வச்சுக்கிறணும். அப்படி செஞ்சு பார்ப்போமே. எந்த உணவை அந்த காலை பொழுது மறுத்தோமோ அந்த உணவை அன்றைய நாளில் யாரோ ஒருவருக்கான உணவாக அன்றைக்கு நாம் தானம் செய்கிறதுக்கு தயாராகிட்டோம். அடுத்ததாக இந்த விரதம் என்பது நம்முடைய மனசையும் உடம்பையும், நம்முடைய சீரண உறுப்புகளையும், நம்முடைய மூச்சு பயிற்சிக்குமான எல்லா நிலைகளையும் ஒழுங்குபடுத்துறதுக்கு இந்த விரதம் சரியாக இருக்கும். சிலர் ரொம்ப கடுமையான விரதம் இருப்பார்கள், அது மன வலிமையை பொறுத்தது. ஆனால் ஒருவேளை உணவு மறுத்தல் என்பது இந்த பசி என்ற ஒன்றை உணர்ந்து கொள்வதற்கும், இது பல பேருடைய பசி எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வதற்கும், அந்த துன்பம் நீங்குவதற்கு என்னால் இந்த சமூகத்திற்கு என்ன செய்ய முடியும் என்று சிந்திக்க ஒரு வாய்ப்பு. தொடர்ந்து வழிபாடு என்பது, அம்மாவினுடைய மந்திர வழிபாடு என்பதை, என்றைக்கு ஒரு ஆதிபராசக்தியின் செவ்வாடை உடுத்தி அம்மாவின் டாலரை அணிந்து அம்மாவின் மந்திரங்களில் வீட்டிலும் சொல்லி வழிபாட்டு மன்றங்களிலும் சென்று சக்தி பீடங்களிலும் சென்று வழிபடுகின்ற வாய்ப்பும் தொண்டு செய்கிற வாய்ப்பு யாருக்கு கிடைச்சிருச்சோ அவங்க வாழ்க்கையை யாராலே அசைக்க முடியாது. யாராலே ஏதேதோ செய்து பார்ப்பார்கள், ஆனால் அவர்கள் எவருடைய
மாற்றான சிந்தனைகள் நம்மிடத்தில் செல்லுபடியாகாது. அதுவும் இந்த விரத காலத்தில், இருமுடி காலத்தில் நம் வீட்டிலும் விளக்கேற்றி வழிபாட்டை கவனமாக செஞ்சிடணும். 108 மந்திரத்தையாவது சொல்லிடணும். மூல மந்திரத்தோட நம் வீட்டினுடைய அந்த திஷ்டி கழிப்போட வாய்ப்பு இருக்கும் பொழுது கட்டாய மன்றத்தில் சென்று கூட்டு வழிபாட்டில் கலந்து கொள்ளணும். நம்மளால் தனிச்சு யாருக்கும் தான தர்மங்கள் செய்ய முடியாட்டாலும் அன்னதானத்தையும் இந்த கூட்டு வழிபாட்டோடு சேர்ந்து மன்றம் செய்கிற வழிபாட்டில் நாம் கலந்த தான தர்மத்தையும் செஞ்சிடணும். இதை செய்து கொண்டு வருகிற இத்தனை காலம் எப்படி உணவு விரதமாக, நம்முடைய உணர்வுகள் வளர வழிபாடாக, அடுத்ததாக நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களுக்கு நம்மால் இயன்ற எல்லா நல்லதையும் செய்வதற்குரிய வாய்ப்பாக அம்மா அமைத்தந்திருக்கிறாள். இருமுடியை எப்பொழுது எடுத்து அப்படி நம்ம மூலமந்திரம் சொல்லையில் இந்த இருமுடி எடுக்கிற நேரத்தில் நிறைய நாம் ஒரு 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அம்மா சொல்கிறாங்க, அப்படி இருமுடின்னு கட்டி வச்சாச்சு. ஒன்று அம்மாவுக்கான அபிஷேக பொருள், இன்னொன்று அம்மா நடத்தி தருகின்ற மாபெரும் அன்னதான பணியில் நம்ம வீட்டு அரிசி, நம்ம வீட்டு தேங்காய், நம்ம வீட்டு பொருள், நம்மளுடைய அபிஷேகம், குங்குமம், மஞ்சள் எல்லாம் போய் சேருது. அம்மாவுக்கு அபிஷேகத்தையும் செய்கிற வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. அம்மா நடத்தி தருகின்ற மாபெரும் அந்த அன்னதான அருட்பணியிலும் நம்மை பங்கெடுக்க வைக்கிற 2 முடிச்சு. இதை எடுத்து நமக்கு கட்டி வச்சு நம்ம தோளில் வைக்க முன்னால் நம்மளை 3 நிலைகளை அம்மா வேண்டிக்க சொல்கிறாங்க. எப்படி? முதலில் உன் குலதெய்வத்தை வணங்கி, என் குலத்தை காக்க தெய்வமாய் வணங்கப்படுகின்ற குலதெய்வமே எங்களை வழிநடத்து, இந்த விரதத்தையும் இந்த இருமுடியையும் நான் சிறப்பாக அன்னையிடம் செலுத்த வாய்ப்பு கொடு. இரண்டாவதாக, என்னை பெற்றெடுத்து இந்த உலகத்தில் எந்த ஒரு குற்றங்குறையும் இல்லாமல் வாழ எனக்கு வாழ்க்கையை தந்து வலிமைப்படுத்தி என்னை வாழ வைக்கின்ற என் பெற்றவர்களே, என் தாய் தந்தையரே, உங்களை வணங்குகின்றேன். மூன்றாவதா, இந்த பிரபஞ்சம் முழுவதையும் படைத்து எனக்கு தாய் தந்தை என்ற உறவுகளையும் தந்து எனக்கு குலதெய்வமான ஒரு வடிவமாகவும் இருந்து எங்களை வாழ்விக்கும் அன்னை ஆதிபராசக்தியே, என்னுடைய இந்த இருமுடியை ஏற்றுக்கொள். என் மனக்குறைகளும் மனக்கவலைகளும் நீங்கி தடைகளும் இடையூறுகளும் இல்லாத நல்லதொரு அமைதியான பெருமை மிகுந்த சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொடு அப்படின்னு பொதுவாக கேளு. எனக்கு படிப்பு நல்லா வந்துடணும், நான் பரீட்சையில் நல்லா படிச்சிடணும், எனக்கு மார்க் இப்படி வந்துடணும், எனக்கு மெடிக்கல் கிடைச்சிடணும், எனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், எனக்கு நல்ல பொண்ணு கிடைக்கணும், எனக்கு நல்ல வீடு கிடைக்கணும், இப்படி தனித்தனியாக கேட்டுறாத. வளமான வலிமையான உன் திருவுள்ளத்திற்குகந்த மகளாக வாழும் வகையில் என்னையும் என் குடும்பத்தையும் கைதூக்கி கரையேற்ற வேண்டுமம்மா. எப்படி அம்மா இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. குலதெய்வத்தை வணங்கு, பெற்றவர்களை வணங்கு, இத்தனையும் இந்த உலகம் இயற்கை அனைத்தையும் படைத்து காத்து வழிநடத்தும் தாயே ஆதிபராசக்தி அம்மா, எனக்கு இந்த இருமுடி வாய்ப்பை தந்திருக்கிற, என்னை வழிநடத்தி காப்பாற்று. இந்த 3 பேரையும் நினச்சிக்கணுமா. இந்த 3 பேரையும் எப்பெல்லாம் நினைக்கணுமா, இருமுடியை தோளில் வச்சு நம்ம நேரம் மருவத்தூர் வந்து தான் சேரணும். வேறு எங்கேயும் போயிடக்கூடாது. ஏன்னா நோக்கம் ஆதிபராசக்தியை வழிபட வேண்டும், அவளிடத்தில் என்னை ஒப்படைக்கணும், என் குடும்பத்தை ஒப்படைக்கணும், என் எதிர்காலத்தை ஒப்படைக்கணும், என் வாழ்க்கையை ஒப்படைக்கணுன்ற கருத்தோடு வரணும். இங்கே வந்து அந்த இருமுடி செலுத்த வருகின்ற அந்த நேரம், நாம் என்னைக்கு கழுத்தில் மாலை போட்டோமோ, நம்ம அந்த இருமுடியை கட்டி வச்சோமோ, அன்றிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம உடுத்துகின்ற செவ்வாடை என்பது முடிந்த வரையும் நான் முடிந்ததுன்னு அப்படி தான் பருத்தி உடைதான் அணியணும் அப்படின்றத அம்மா ரொம்ப கட்டாயமாக சொல்கிறாங்க. செவ்வாடையில் தான் விரித்து படுக்கணும், ஏன்னா அது உனக்கு கவசம். நீ செவ்வாடை விரித்து படுக்கிறப்போ ஒரு புழு பூச்சி கூட உங்கள்கிட்ட நெருங்கி வராது. நீ உடுத்துகிற செவ்வாடை என்பதும், நீ கழுத்தில் போட்டு இருக்கின்ற அந்த செவ்வணி மாலையும், நீ விரித்து படுக்கின்ற அந்த விரிப்பும் உனக்கு ஒரு பெரிய கவசம். அந்த உன்னுடைய விரத காலம் ஒரு மாபெரும் முனிவர்கள் எங்கோ காடு மேடு மலை எங்கெங்கெல்லாம் சென்று கைலாச மலையிலே, இமய மலையிலே, அந்த மலை இந்த மலை என்றெல்லாம் தவம் செய்தார்கள்ன்றமே, அந்த தவத்தினுடைய பெரிய வலிமைகளை எல்லாம் அம்மா இந்த இருமுடி காலத்தினுடைய விரதத்திலும், அந்த விரதத்தை எப்படி சாப்பிட்ற சாப்பாடு, தூங்குகிற தூக்கம், பேசுகிற பேச்சு, வாழ்கிற வாழ்க்கை, நாம் செய்கிற கடமை எல்லாத்துலேயும் இந்த பெர்ஃபெக்ஷன்னு சொல்கிறாங்களே, ஒரு முழுமை, எந்த ஒரு குற்றம் குறைகள் இல்லாத நிலை, அதற்கு நம்மளை நாம் ஆயத்தப்படுத்தி இந்த ஒரு 5 நாளோ 3 நாளோ, சிலர்லாம் கொஞ்சம் வைராக்கியமாக 15 நாள் இருக்கிறேன், 1 மாதம் இருக்கிறேன்னு வாங்க, இதெல்லாம் பெரிய கொடுப்பனே. Please like, share and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.